வணக்கம்ங்க. நான் உங்கள் தினேஷுங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, ஒட்டச்சத்திரம், திருப்பூர் விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு தொடர்ந்து கொடுத்துட்ருக்குறேங்க. நம்ம விவசாயம் சம்மந்தப்பட்ட பதிவு உங்களுக்கெல்லாம் தேவைப்பட்டதுனால், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு வீடியோ பாருங்கள். நாங்கள் போடுற வீடியோ டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமா லிங்க் வருங்க. இன்றைய திருப்பூர் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா, தக்காளி நேற்று ஸ்லோன்னு சொல்லியிருந்தேங்க. தக்காளி தொடர்ந்து இன்றைக்கி வெங்காயம் விலை வீழ்ச்சிங்க. தக்காளி, வெங்காயம் இதுதான் விவசாயியில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வாழ்வாதாரம்னு சொல்லாங்க. இரண்டுமே வீழ்ச்சியான விவசாயிகள் எப்படி என்ன பண்ணுறோன்னு தெரியலைங்க. வாங்க இன்றைக்கி ரெண்டுமே விலை வீழ்ச்சி. அதை வச்சு எல்லா காயும் வீழ்ச்சி தானுங்க. வாங்க பார்க்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க 15 கிலோ கொண்ட போய் 200 to 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. முருங்காய் திருப்பூருக்குன்னு வரத்து இல்லைங்க. அவரைக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 400 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 500 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. புடலங்காய்ங்க 15 கிலோ கொண்ட கட்டு பார்த்தீங்கன்னா 200 to 300 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 12 ரூபாயிலிருந்து 18, 20 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காய்ங்க பந்தல் சுரை பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கும், தர பார்த்தீங்கன்னா வெறும் 50 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. சுரைக்காயும் பார்த்தீங்கன்னா விலை ஏறவே இல்லைங்க கடந்த 2 மாதமாக. பாகற்காய்ங்க 20 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து 400 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனையாக இருக்குதுங்க. ஒரு கிலோ 15 ரூபாயிலிருந்து 20 ரூபா வரைக்கும் பாகற்காய் விற்பனையாக இருக்குதுன்னு சொல்லாங்க. பீர்க்கங்காய் பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை பார்த்தீங்கன்னா 15 கிலோ கொண்ட பை 300 to 400ங்க. கிலோ பார்த்தீங்கன்னா 20 to 30 சொல்லாங்க. முள்ளங்கிலாம் பார்த்தீங்கன்னா 25 கிலோ கொண்ட போய் 100 to 200ங்க. 100 ரூபாய்ங்கிற பார்த்தீங்கன்னா கிலோ எவ்வளோது 4 ரூபாயிலேருந்து விற்பனையாகுது முள்ளங்கியில். பீட்ரூட்டுங்க 30 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 200 to 300ங்க. அதிகபட்ச விலை ஒரு கிலோ 10 ரூபா தான் ஃபஸ்ட் குவாலிட்டி பீட்ரூட்டுங்க. செகண்ட் குவாலிட்டியில் 5 ரூபா, 6 ரூபா, 7 ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க. பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான பூண்டு 200 ரூபாய்ங்க. செகண்ட் குவாலிட்டி பூண்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ 100 ரூபாய்க்கு விற்பனையாகுதுங்க. தக்காளி பார்த்தீங்கன்னா விலை வீழ்ச்சிங்க. தக்காளி 15 கிலோ கொண்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 70 ரூபாயிலிருந்து 150 ரூபா வரைக்கும் அதிகபட்ச விலையை தக்காளி விற்பனையாக இருக்குதுங்க. 150 ரூபாய்ங்கிற ஃபஸ்ட் குவாலிட்டி தக்காளிங்க. செகண்ட் குவாலிட்டி இல்லாமல் 70, 80, 100, 120 காயின் தரத்திற்கு ஏற்ப. கொத்தமல்லி தழை பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு 2 ரூபாயிலிருந்து 5 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. உருளைக்கிழங்குங்க ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 25 to 35 வரைக்கும் விற்பனையாகுதுங்க. கேரட் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவான கேரட்டாக இருந்தால் 25 ரூபாயிலிருந்து 46 ரூபா வரைக்கும் கேரட் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வெண்டைக்காய் பார்த்தீங்கன்னா தெளிவான ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 15 கிலோ கொண்ட போய் 400 ரூபாய்ங்க. 400 ரூபாய்ங்கிற தெளிவும் காலில் உரிச்ச காய். கொஞ்சம் மோசமாக இருந்தால் 200 to 300, 350ங்க. கொத்தவரங்காய் 15 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 300 to 400 நார்மல் விற்பனைங்க. ஒரு கிலோ 20 ரூபாயிலேருந்து 25 ரூபா வரைக்கும் விற்பனையாக இருக்குதுங்க. கத்திரிக்காய் 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 100 to 200 கத்திரிக்காய் நார்மல் விற்பனைங்க. கத்திரிக்காயில் விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. ஒரு சில போய் 300 ரூபாய்க்கு போயிருக்கலாங்க. நார்மல் 100 to 200ங்க. பொரியல் தட்டை பார்த்தீங்கன்னா அதிகபட்ச விலையை 15 கிலோ கொண்ட போய் 200 to 300. ஒரு சில போய் சில்லறை விற்பனை பார்த்தீங்கன்னா 350 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. இஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருந்தால் 45 ரூபாயிலிருந்து 55 ரூபா வரைக்கும் இஞ்சி அதிகபட்ச விலையை விற்பனை ஆகிருக்குதுங்க. எலுமிச்சம்பழம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி 40 ரூபாயிலிருந்து 65 ரூபா வரைக்கும் எலுமிச்சம்பழம் விற்பனை ஆகிருக்குதுங்க. வெள்ளரிக்காய்ங்க 20 கிலோ கொண்ட போய் அதிகபட்ச விலையை 400 ரூபாய்க்கு விற்பனை ஆகிருக்குதுங்க. ஒரு கிலோ பார்த்தீங்கன்னா 20 ரூபா ரேட்டில் வெள்ளரிக்காய் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க. வரத்து திருப்பூர் மாவட்டத்துக்கு வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சற்று இன்றைக்கி குறைவுன்னு சொல்லாங்க. சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா விலை குறைவுன்னு விலை சொல்லியிருந்தேங்க. 1200, 300 ரூபாய்க்கு விற்ற வெங்காயம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஃபஸ்ட் குவாலிட்டி தெளிவாக இருந்தால் 1000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. 25 கிலோ கொண்ட சின்ன வெங்காயம் குறைஞ்சபட்சம் விட 500லேருந்து போகுதுங்க. 500 to இன்றைக்கி 1000 ரூபாய்ன்னு சொல்லாங்க. ஒரு சில பை தான் 50, 100 எக்ஸ்ட்ரா போச்சுங்க. நார்மல் வியாபாரம் 500 to 1000 ரூபாய்க்கு விற்பனையாக இருக்குதுங்க. பெரிய வெங்காயம் ஒரு கிலோ 40 ரூபாயிலேருந்து 45 வரைக்கும் ஃபஸ்ட் குவாலிட்டியும், செகண்ட் குவாலிட்டி 30 ரூபாயிலேருந்து விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் 50 கிலோ மூட்டை பார்த்தீங்கன்னா விலை அரசாணிக்காய் ரொம்ப வரத்து அதிகங்க. 100 to 200 ரூபாய்ங்க. பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை 200 ரூபாயிலேருந்து 300 ரூபா வரைக்கும் பூசணிக்காய் விற்பனையாகுதுங்க. அரசாணிக்காய் காட்டிலும் பூசணிக்காய் மூட்டைக்கு 100 ரூபா எக்ஸ்ட்ரா போகுதுங்க. காலிஃப்ளவரும் பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப வீழ்ச்சிங்க. 10 பூ 15 பூ கொண்ட மூட்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா 150, 200 ரூபா தானுங்க. 24 பூ கொண்ட மூட்டை தான் பார்த்தீங்கன்னா 300 ரூபாய்க்கு போகுதுங்க. காலிஃப்ளவர் விலை ரொம்ப சம்பளங்க. தேங்காய் பார்த்தீங்கன்னா ஒரு காய் 18 ரூபாயிலிருந்து 32 ரூபா வரைக்கும் சராசரியாக விற்பனையாகுதுங்க.
கோவக்காய் பார்த்தீங்கன்னா 20 கிலோ கொண்ட போய் பார்த்தீங்கன்னா 300 ரூபாயிலிருந்து அதிகபட்ச விலை 500 ரூபா வரைக்கும் கோவக்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க. விவசாயி பேசி வருமானம் பார்த்தீங்கன்னா தக்காளி அடுத்து வெங்காயமே ரெண்டுமே விலை வீழ்ச்சினா விவசாயிகள் வந்து வாழ்வாதாரமே சுத்தமாக பாதிக்கப்படுதுங்க. ஏதாவது ஒரு சில காயெல்லாம் விற்றுட்டு இருந்தால் பிரச்சனை இல்லைங்க. அனைத்து காய்களுமே சம்பளம் பார்த்தீங்கன்னா விவசாயத்துக்கு வருமானம் ஒன்றே பார்த்தீங்கன்னா அடிப்படை வந்து காய்கறிகள் மட்டும்தானுங்க. அது எல்லாமே சம்பளம்லாம் விவசாயிகள் வந்து நம்ம கஷ்டத்தை வந்து எங்கேயோ யார்கிட்ட சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.